सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। वाप्यो वैदूर्यसोपानाः पद्मोपलकुमुद्वतीः हंसकारण्डवकुलैः जुष्टाः चक्राह्व सारसैः उत्तानपादो राजर्षिः प्रभावं तनयस्य तं श्रुत्वा दृष्ट्वा अद्भुततमं प्रपेदे विस्मयं परं वीक्ष्य ऊढवयसं तं च प्रकृतीनां च सम्मतम् अनुरक्तप्रजं राजा ध्रुवञ्चक्रे भुवः पतिम् आत्मानञ्च प्रवयसम् आकलय्य विशाम्पतिः वनं विरक्तः प्रातिष्ठत् विमृशन् आत्मनो गतिम्. இந்த 9வது அத்தியாயம் முடிஞ்சது போன செஷனில் எப்படி துருவன் பகவானை சாட்சாத்காரம் பண்ணதுக்கப்புறம் திரும்பி வரான். வந்த உடனே எல்லாரும் வரவேற்கிறா, சுருச்சி முதற்கொண்டு அவனை வரவேற்கிறா. ஏன்னா எஸ்ய பிரசன்னோ பகவான், யாரிடத்துல பகவான் பிரசன்னமாக இருக்கானோ அவனிடத்துல உலகமே அவனை ஃபாலோ பண்ணும் இல்லையா, அவனுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுமோ இல்லையோ அப்படின்னு மைத்ரேயர் சொன்னார். மேலும் அந்த ராஜ சுகங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சான். உத்தானபாதர் பார்த்தார், இந்த குழந்தை யௌவன பருவத்துக்கு வந்தான் துருவன். வந்ததுக்கப்புறம் பிரகிருதி அமாத்தியர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபுங்கிறோம் இல்லையா, எல்லாருடைய ஒரு சம்மதியும் அவனுக்கு இருந்தது. மேலும் பிரஜைகளும் அவனிடத்தில் ஒரு ஆசை இருந்ததுனால அரசனாக அவனை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு உத்தானபாதர் கிளம்பிட்டார், காட்டுக்கு கிளம்பினார். மேலே இப்போது 10வது அத்தியாயம் பார்க்கணும். நம்ம ஸ்ரீதர சுவாமியினுடைய ஸ்லோகத்தை பார்த்துட்டு போவோம். தசமே பிராத்ரு ஹந்திருணாம் யக்ஷாணாம் அகரோத்வதம் ஏக ஏவ அலகாங்கத்வா இதி அஸ்ய விக்ரமஹா உச்சியதே. இந்த 10வது அத்தியாயத்தில் தசமே பிராத்ரு ஹந்திருணாம் யக்ஷாணாம் வதம் அகரோத் ஏக ஏவ. ஸோ துருவன் என்ன பண்ணான்னா ஏகஹா ஏவ அலகாம் கத்வா, அலகாபுரிக்கு சென்று, அலகாபுரிங்கிறது குபேரப்பட்டினம், குபேரன்தான் யக்ஷர்களுக்கெல்லாம் ராஜா. அதனால் அந்த அலகாபுரிக்கு சென்று பிராத்ரு ஹந்திருணாம், முன்னாடி பகவான் சொன்ன மாதிரி மிருகையா வேட்டைக்கு போகும் பொழுது உத்தமன் கொல்லப்படுவான்னுன்னார். இந்த இடத்துல யாராலங்கிறச்சு யக்ஷர்கள்னால கொல்லப்பட்டான். ஸோ பிராத்ரு ஹந்திருணாம் தன்னுடைய சகோதரனுடைய கொலையாளிகள், அவனை கொன்னவர்கள் யாரோ அந்த யக்ஷர்களினுடைய வதம் அகரோத்து, அவர்களை இவன் துருவன் கொன்றான். இதி அஸ்ய விக்ரமஹா உச்சியதே என்று இந்த 10வது அத்தியாயத்தில் அவனுடைய ஒரு பராக்கிரமம் இங்கே வர்ணிக்கப்படுகிறது. मैत्रेय अथ दशमोऽध्यायः. मैत्रेय उवाच प्रजापतेर्दुहितरं शिशुमारस्य वै ध्रुवः उपयेमे भ्रमिं नाम तत्सुतौ कल्पवत्सरौ. இங்கே யாரை கல்யாணம் பண்ணிட்டாருங்கிற மேலே கதை வருது. ராஜ்யாபிஷேகம் ஆனதுக்கப்புறம் சிசுமாரஸ்ய பிரஜாபதேகே, சிசுமாரன் எனும் பிரஜாபதியினுடைய துஹிதரம் பெண்ணான பிரமிம் நாம, பிரமி என்ற பெயரை கொண்டவளை துருவஹா துருவன் உபயேமே கல்யாணம் செய்து கொண்டார். அதுக்கப்புறம் தத் சுதௌ அவர்களுடைய பிள்ளைகள் கல்ப வத்சரோ, கல்ப வத்சரங்கிற 2 பிள்ளைகள் அவனுக்கு பிறந்தன. இதில் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனும் எடுத்துக்கலாம், புராண கதையில் இந்த மாதிரி நடந்ததுங்கிறதையும் எடுத்துக்கலாம். இப்போ துருவன் சிசுமாரன்னுங்கிற பிரஜாபதிங்கும் பொழுது பகவானே சிசுமார ரூபமாக இருக்கிறதும், அந்த துருவ நட்சத்திரத்தை சுற்றி தான் எல்லா மற்ற நட்சத்திரங்கள்லாம் சுத்துறதுங்கிறது தான் பிரமிங்கிற அர்த்தம். பிரமிங்கிற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா அன்வர்த்தனாமாவா. அதனால பிரமிங்கிறவளே மனைவியோட கூட அவர் அங்கே துருவ நட்சத்திரமாக ஆகி அந்த பிரமிங்கிற அந்த சுற்றுதல் இருக்கே, அந்த ஒரு ராட்னம்ங்கிறோம் இல்லையா, அதுதான் அவருடைய மனைவி. ஸோ இப்படி ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டலேஷன்னு எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் இது கட்டாயம் அங்கே துருவன் கிருதயுகத்தில் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதவியை அடைந்தான்னுங்கிறதும் இருக்குது நமக்கு புராண பிரசித்தியாக. ஸோ பிரஜாபதேகே சிசுமாரஸ்ய த்ருவஹா த்ருவன் சிசுமார பிரஜாபதியினுடைய
துஹிதரம் மகளான பிரமிம் நாம பிரமி என்பவளை உபயேமே மணந்து கொண்டார். தத் சுதௌ அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அவர்களுடைய பெயர் என்னன்னா கல்பஹா வத்சரஹா அப்படின்னு 2. ஸோ கல்பம்ங்கிறது கல்பஸ்தாயி இல்லையா? இந்த துருவன் நட்சத்திரம் வந்து இருந்ததுங்கிறது கல்பம் மகாகல்பம் முடியும் வரையில் நமக்கு வந்து துருவனுடைய ஸ்திதி இருக்குன்னு சொன்னோம். கல்ப வத்சரங்கிறதெல்லாம் ஒரு ஒரு இதுவாக கூட நம்ம எடுத்துக்கலாம். வருஷத்தினுடைய ஒரு பெயர், கல்பத்தினுடைய பெயர். வத்சரங்கிறச்சே சம்வத்சரம், ஒரு இயர் அப்படிங்கிற அர்த்தம். இலாயாம் அப்படி பாரியாயாம் வாயோஃப் புத்ரியாம் மகாபலஹா புத்திரம் உத்கலநாமானம் யோஷித்ரத்னம் அஜீஜனது. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? சொல்லுங்க. கொஸ்டின் என்ன, இது எந்த யுகத்தில் நடக்கிறது? கிருதயுகம். எந்த யுகத்தில் நடக்கிறது? கிருத யுகம்னு பேரு. சத்தியயுகம், ஃபர்ஸ்ட் யுகம். ஆமா. ஏன்னா நிருசிம்மாவதாரம் வரையில் உங்களுக்கு வந்து கிருதயுகத்தில் தான் நடக்கிறது இது. அதுக்கப்புறம் திரேதாயுகத்தில் ராமன், துவாபர யுகத்தில் கிருஷ்ணன், கலியுகம் அப்படி வந்துடுறது. ஸோ ஏன்னா டைம் ஃப்ரேமும் நம்ம வந்து அந்த டைம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டேன்னா 2வது ஸ்கந்தத்துலேயும் 3வது ஸ்கந்தத்துலேயும் அந்த டைமினுடைய ஒரு டிவிஷனை பார்த்தோம். அதில் கிருத்தயுகம் தான் உங்களுக்கு கலியுகத்தினுடைய 4 டைம்ஸ் இருக்கும், ஆர் 16 டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. அதனால அதில் நிறைய வருஷங்கள் இருக்குது, இன்னும் எத்தனையோ கதைகள் இருக்குது. அதனால தான் புராணங்கள் வந்து உங்களுக்கு கிருத்தயுக கதைகள் நிறையா உண்டு. சரி. இலாயாம் வாயோஹோ புத்ரியாம் வாயுவனுடைய பெண்ணான இலாயாம் பாரியாயாம். ஸோ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார்னு இருக்கலாம், இல்லை இந்த இலாங்கிற பெண்ணை வாயுனுடைய பெண்ணை இவர் அப்புறமா கல்யாணம் பண்ணிட்டாரா இருக்கலாம் துருவன். ஸோ அதனால் வாயோஹோ புத்ரியாம் வாயுவனுடைய பெண்ணான தன்னுடைய பாரியையான மனைவியான இலாயாம் இலா என்ற பெண்ணிடம் மகாபலகா துருவன், ரொம்ப பலசாலியான அந்த துருவன், உத்கல நாமானம் புத்திரம் அஜீஜனது உத்கலன் என்ற பெயரை கொண்ட ஒரு பிள்ளையை உற்பத்தி செய்தார் இல்லையா? அதுக்கு அந்த யோஷித் ரத்னம்ங்கிற பதத்தில் தான் இங்கே வந்து பிரச்சனை இருக்குது. யோஷிதாம் ரத்னம் இவ அதி மனோகரம் அப்படிங்கிறார். அதாவது ரத்னம் இவங்கிறச்சு ரொம்பவும் ஒரு மனதை கவரக்கூடிய ஒரு உருவத்தை கொண்டவன் உத்கலன். யோஷிதாம் பெண்களுக்கு மிகவும் ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் அந்த பிள்ளை துருவனுடைய பிள்ளை அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். அல்லது கன்யாரத்னம் ச இதிவா, அல்லது கன்யாரத்னம் பெண்களுக்கெல்லாம் நடுவில் சிரேஷ்டையாக விளங்கக்கூடிய ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தான். ஸோ திஸ் கேன் பி போத், ஒரு பிள்ளை உற்பத்தி செய்தான், அல்லது உங்களுக்கு பெண்ணு அண்ட் ஒரு பிள்ளை 2 பேரையுமே உண்டு பண்ணினான் அப்படின்னு பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை வந்து யோஷித் ரத்னம்ங்கிறச்சு பெண்களுக்கு ரொம்ப மனோகரமாக இருக்கக்கூடிய ஒரு உத்கல என்ற பிள்ளையை உண்டு பண்ணினான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிள்ளையையும் பெண்ணையும், அந்த பெண்ணுக்கு இங்கே பேர் கொடுக்கல அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது 2 விதமாகவும் வியாக்கியாத்தாக்கள் சொல்கிறா. இலாயாம் அப்படி பாரியாயாம் வாயோஃப் புத்ரியாம் மகாபலஹா புத்திரம் உத்கலநாமானம் யோஷித் ரத்னம் அஜீஜனத். உத்தமஹா தூ அகிருத உத்வாஹः மிருகயாயாம் பலீயசா ஹதः புண்ணியஜனேன அத்ரௌ தன் மாதா அஸ்ய கதிம் கதா. உத்தமஹா தூ உத்தமன் அகிருத உத்வாஹங்கிறது கல்யாணம். ஸோ அகிருத்தம் அகிருதா உத்வாஹா ஏன எவனால் கல்யாணம் செய்யப்படவில்லையோ, தட் இஸ் ஹி வாஸ் சிங்கிள், அவன் கல்யாணம் பண்ணிக்காதவனாக உத்தமன் மிருகயாயாம் வேட்டையாடும் பொழுது பலீயசா புண்ணியஜனேன அத்ரௌ ஹதஹா. இது ஒரு சென்டென்ஸ். அதுக்கப்புறம் தன் மாதா அஸ்ய தத் மாதா அஸ்ய கதிம் தத்கதிம் கதா, அஸ்ய கதிம் கதா, தன் மாதா அஸ்ய கதிம் கதா. இப்படி அடுத்த சென்டென்ஸ். ஸோ முதல்ல உத்தமஸ்து உத்தமனோ என்றால் ஏன்னா பெரியவன் இருக்கும் பொழுது சின்னவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணியிருக்கார். துருவனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள் இருந்தது அப்படிங்கும் பொழுது நமக்கு உத்தமனுடைய கதையை பற்றி ஒரு கியூரியாசிட்டி இருக்குங்கிறதுனால உத்தமனை பற்றி இங்கே சொல்கிறார். உத்தமனோ என்றால் உத்தமஸ்து அகிருத உத்வாஹா இது கல்யாணம் செய்து கொள்ளாமலேயே
அத்ரௌ ஒரு மலையில், ஏதோ ஒரு மலையில், அதாவது ஹிமோத் பர்வதத்தில் ஏதோ ஒரு பீக்கு இருக்கலாம், ஏதோ ஒரு சிகரத்தில், பலீயசா புண்ணியஜனேன ரொம்ப பலசாலியான ஒரு யக்ஷன், யக்ஷா புண்ணியஜனஹா யாத்துதானஹா, இதெல்லாம் வந்து யக்ஷர்களுக்கு பர்யாயவாச்சி சப்தங்கள். இது எல்லாமே இங்கே. அப்புறம் உபதேவகான்னு ஒரு பதம் வேற இருக்குது. இது எல்லா பதமும் நம்ம இப்போ இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். யக்ஷனுக்கு புண்ணியஜனேன, யக்ஷனால் ஒரு பெரிய ரொம்ப பலசாலியான ஒரு புண்ணியஜனேன யக்ஷனினால், அத்ரோ மலையில் மிருகயாயாம் வேட்டையாடும் பொழுது ஹதஹா கொல்லப்பட்டான். தன் மாதா அவனுடைய தாயாரான அந்த சுருச்சி அஸ்ய கதிம் கதா, அஸ்ய கதிம் கதாங்கிறச்சு மிருதா, அவன் என்ன கதி அடைந்தானோ, அதாவது உத்தமன் எப்படி மரணத்தை அடைந்தானோ அதே கதியை அவனுடைய தாயாரும் அடைந்தாள். ஸோ சுருச்சியும் மரணம் அடைந்தாள். எப்படிங்கிறது போடலை, நமக்கு வந்து பகவான் சொல்லிட்டார் முன்னாடியே. ஒரு தாவாக்னி வந்தது, அதுக்குள்ளே போயிட்டான்னு பார்த்தோம். த்ருவஹா பிராத்ருவதம் ஸ்ருத்வா கோபாமர்ஷா சுச்சார்ப்பிதா ஜைத்ரம் செந்தனமாஸ்தாய கதப் புண்ணியஜனாலயம். த்ருவன் பிராத்ருவதம் ஸ்ருத்வா, தன்னுடைய அந்த சகோதரனுடைய வதத்தை கேட்டுவிட்டு, கோப அமர்ஷா, கோப அமர்ஷ சுச்சா அர்ப்பிதா, இது வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து கோபாமர்ஷங்கிறச்சு கோபமும், அமர்ஷங்கிறச்சு அது ஒரு ரேஜுங்கிறோம் இல்லையா. கோபம்னா முதல்ல ஒரு கோபம் வருது, அதுக்கப்புறம் அமர்ஷன்னா கண்மண் தெரியாத ஒரு கோபம் வரலாம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரோஷம்னு சொல்லலாம். கோபம் அமர்ஷ, அதுக்கப்புறம் சுச்சார்ப்பிதா. இதை வந்து சில பேர் இங்கே தனியாக வேர்டாக எடுத்துக்காத, இது ஒரே வார்த்தையாக இருக்குது. கோபாமர்ஷ சுச்சார்ப்பிதகான் இருக்குது. தனித்தனியாக இருந்ததுன்னா கோபாமர்ஷா சன்னு, சுச்சா அர்ப்பிதா அப்பி சன்னு அப்படின்னு ரெண்டு அட்ஜெக்டிவாக தனித்தனியாக எடுத்துக்கலாம், இல்லை செப்பரேட்டாக. இங்கே வந்து ஸ்ரீதர சுவாமி சேர்ந்து எடுத்துட்டுருக்கார். ஒரு ரீடிங் இப்படி இருக்குது, அதனால் நான் அப்படி போட்டுருக்கேன். ஸோ கோபாமர்ஷ சுச்சார்ப்பிதா, கோப அமர்ஷ சுச்சு, இது எல்லாத்தினாலும் ஆட்கொள்ளப்பட்டவனான துருவன். இது என்ன கோபம்ங்கிறச்சே ஒரு சாதாரண கோபம், அமர்ஷங்கிறச்சே ஒரு பெரிய ரோஷம், என்ன என் தம்பியை வந்து என்னோட அண்ணாவை கொன்னுப்டானா அப்படின்னு. சுச்சாங்கிறச்சே துக்கம். ஸோ அந்த துக்கத்தினாலேயும் அர்ப்பிதா கூடினவனாக ஜைத்ரம் செந்தனம் ஆஸ்தாய புண்ணியஜனாலயம் கதா. ஜைத்ரம் செந்தனம், ஜைத்ரம்ங்கிறச்சு ஜெயத்தை ஒரு ஜெயசீலம் ரதம்னு அர்த்தம். இவனை அதாவது மன்மதனுக்கு வந்து சொல்கிறச்சு ஜைத்திர ரதம், எவர் விக்டோரியஸுங்கிற அர்த்தத்தில் ஜைத்திர ரதம்னு. ஏன்னா அம்பாளுடைய அந்த தாட்டங்கம் இருக்கோ இல்லையோ, அந்த தாட்டங்கம் தான் மன்மதனுடைய ரதமாக பாவிப்பார். ரணே ஜித்வா தைத்யான் அபகிருத சிரஸ்திரே கவச்சிபிகி நிவృత్తேஷ்டாம்சத்து, அதுதான் நினைக்கிறேன் அந்த ஸ்லோகத்தில் ஒரு ஜைத்திர ரதான்னு வரும் மன்மதனுக்கு அந்த இடத்துல. ஜைத்திரங்கிறச்சே ஜெயசீலம், ஜெயத்திற்கு எப்போ பார்த்தாலும் ஒரு விக்ட்ரியே, எப்பவுமே அதுக்கு ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு ரதமாக இருந்தது. அப்பேற்பட்ட வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் செந்தனம் ரதம். ஸோ ஜைத்திரம் செந்தனம்ங்கிறச்சு எவர் விக்டோரியஸ் சேரியட், அவ்வளோதான். ஸோ எப்பொழுதும் வந்து ஒரு யாகம் கூட சொல்வாங்க ஜெயித்திர யாகம்னு இருக்கா இல்லை, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெயித்திர யாகம் பண்ணுவான்னு சொல்ல மாட்டேன், ஜீத்னே காவற மாதிரி இருக்கலாம். எனக்கு அது தெரியலையே. ரணாய ஜெயித்திர யாகம்ங்கிறது இருக்குமா இருக்கும், இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. ஆனால் ஜைத்திரம்ங்கிறத வந்து ரதத்துக்கு வந்து அட்ஜெக்டிவாக பல இடங்களில் வருது. வெற்றியை கொடுக்கும் ஒரு ரதத்தின் மேல் ஆஸ்தாய, ரதத்தில் ஏறி புண்ணியஜன ஆலயம், புண்ணியஜனங்கள் வசிக்கக்கூடிய ஒரு இருப்பிடமான அலகாபுரிக்கு கதகா சென்றான். ஜைத்திரம் ஜெய ஹேத்தும்ங்கிறார், ஜெயத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ரதத்தின் மேல் ஏறி அலகாபுரிக்கு சென்றார். ஸோ த்ருவோ பிராத்ருவதம் ஸ்ருத்வா கோபாமர்ஷ சுச்சார்ப்பிதா ஜைத்திரம் செந்தனமாஸ்தாய கதப் புண்ணியஜனாலயம். கத்வா உதீச்சீம் திசம் ராஜா ருத்ரானுச்சர சேவிதாம் ததர்ஷ ஹிமவத்ரோண்யாம் புரீம் குஹ்யக சங்குலாம். எங்க அந்த உதீச்சீம் திசம் கத்வா, புண்ணியஜனாலயம் கதஹான்னா அந்த இடத்துல பிரஸ்திதகாங்கிற அர்த்தம்.
அலகாபுரியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் முந்தின ஸ்லோகத்தில். உதீச்சீம் திசம் கத்வாங்கரிச்சு வடக்கு திசையை நோக்கி சென்ற பொழுது, வடக்கு திசைக்கு சென்று விட்டு உதீச்சீம் திசம் கத்வா அந்த ராஜா துருவன் ருத்ர அனுச்சர சேவிதாம் ஹிமவத் துரோண்யாம் குஹ்யக சங்குலாம் புரீம் ததர்ஷ. ஒரு நகரத்தை பார்த்தான். அந்த நகரம் எப்படி இருந்தது? குஹ்யக சங்குலாம். குஹ்யகங்கிறதும் ஒரு யக்ஷனுடைய ஒரு பரியாயவாச்சி பதம் தான். அதுவும் கோஷத்தில் பார்த்தீங்கன்னா யக்ஷ குஹ்யக, இது வரைக்கும் 2 பதம் வந்திருக்கு. புண்ணியஜன, சாரி, யக்ஷ இன்னும் வரல, இவர் சொல்லலை. ஆனால் நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷனில் யக்ஷன் தான் போட்டிருக்கார் வியாக்கியானத்தில். ஸோ புண்ணியஜன குஹ்யக யக்ஷ. குஹ்யகங்கிறது குஹ்யக சங்குலம், எங்கே யக்ஷர்களினுடைய ஒரு கூட்டம் வசிக்கும் புரியை பார்த்தான். ருத்ர அனுச்சர சேவிதாம் வேற. அங்கே வந்து அலகாபுரியோ இல்லையோ, குபேரன் வந்து பரமேஸ்வரனுடைய கணாதிபதியா, ஒன் ஆஃப் த சிவகணங்களுக்கு அதிபதி, அதாவது யக்ஷகணங்களுக்கு அதிபதி குபேரன். குபேரன் பரமசிவபக்தன். அதனால் இப்போது ஒவ்வொரு குரூப்புக்கு உங்களுக்கு ஒவ்வொருத்தரை வந்து அதிபதியாக போட்டிருக்கார் சிவன். அதனால சிவகணங்களுக்கு உங்களுக்கு வந்து அதிபதியாக இங்கே குபேரன் இருக்கார். அங்கே பல ருத்ரனுடைய பக்தர்கள் எல்லோரும் அங்கே வந்து வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது அந்த அலகாபுரி. பாக்யோத்தியானத்தில் தான், அதாவது பேக்யார்டில் தான் அங்கே பரமேஸ்வரன் இருக்கார் இல்லையா, கைலாசத்தில். கைலாசமும் அதே இடத்துல தான் இருக்குது, அலகாபுரிக்கு பக்கத்துலேயே இருக்குது கைலாசம். அதனால ருத்ர கணங்கள் எல்லாம் அங்கே வரா. சாரி ஃபார் தி ட்ரபிள். மேக இதுல வந்து காளிதாசர் இந்த அலகாபுரியை பத்தி அப்படி எழுதியிருப்பார். ஆமா ஆமா, அதுல பின்னாடி உத்தர மேகத்துல அலகாபுரியினுடைய டிஸ்கிரிப்ஷன் வரும். முன்னாடி பூர்வ மேகத்துல எப்படின்னா இன்ட்ரடக்ஷனே அலகா உஜ்ஜயினி வர்ணனத்துக்கு முன்னாடி ஒண்ணு பாக்யோத்தியான ஹரசிரஸ் சந்திரிகா தௌத கர்மியாம்பர். பாஹ்ய உத்தியான அவர் வந்து யக்ஷ கிரகம் தான் சொல்லுவார். ஆமா ஆமா, யக்ஷர்களுடைய இடம் தான் அந்த அலகாபுரி. கரெக்ட். அதுக்கு தான் வந்து மேகம் போகும் அங்கே சந்தேஷத்தை எடுத்துண்டு. அந்த இடத்துல சொல்லும் பொழுது சிவன் அங்கே வந்து பாஹ்ய உத்தியான ஸ்தித ஹர சிரஸ் சந்திரிகா தௌதாரம்யா. அலகாபுரி எப்படி பாக்கியம் பண்ணதுன்னா, பரமேஸ்வரன் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அவருடைய தலையில் வந்து சந்திரன் இருக்குது. அந்த சந்திரனுடைய கிரணங்கள் பட்டு அப்படியே வெண்மையாக இருக்கான் அந்த அலகாபுரி. அப்படி வர்ணிப்பார் காளிதாசன். அழகாக இருக்கும். ஸோ ருத்ரானுச்சர சேவிதாம், ருத்ரர்களுடைய கணங்கள்னால, ருத்ரனுடைய கணங்கள் சிவகணங்களினால் சேவிக்கப்பட்டதுமான குஹ்யக சங்குலாம், யக்ஷர்களினுடைய கூட்டங்கள் நிரம்பி இருக்கும். ஹிமவத் துரோண்யாம் புரீம் ததர்ஷங்கிறார். துரோணின்னா பக்கெட்டுன்னு ஒரு அர்த்தம், துரோணின்னா வேலின்னு ஒரு அர்த்தம். இந்த இது சொல்கிறோம் இல்லையா, இப்போது 2 மலை வரும் பொழுது அங்கே கீழே வந்து உங்களுக்கு ஒரு வேலி மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு அந்த ஹிமாலயத்தினுடைய சரிவு பகுதி, அதை வந்து துரோணின்னு சொல்கிறோம். அந்த சரிவு பகுதியில் இருந்தது. கத்வா உதீச்சீம் திசம். ஸோ ராஜா வந்து இங்கேருந்து நார்த்து பக்கம் போகிறார். வடக்கு திசையை நோக்கி போகும்பொழுது அங்கே வந்து ஹிமவத் பர்வதத்தினுடைய அந்த சரிவு பகுதியில், அதாவது வேலியில் உங்களுக்கு வந்து இப்போ அலகாபுரியை பார்க்குறார். அந்த அலகாபுரியில் ருத்ர கணங்களும் யக்ஷர்களும் அப்படியே கூட்டம் கூட்டமாக அங்கே சேவிக்கிறார். தத்மௌ சங்கம் பிருஹத் பாஹு கம் திசா ச அனுநாதயன் ஏன உத்விக்னதிருஷா க்ஷத்தः உபதேவ்யः அத்ரசன் பிருஷம். பிருஹத் பாஹு கம் திசா ச அனுநாதயன் சங்கம் தத்மௌ ஏன உத்விக்னதிருஷா உபதேவ்யः பிருஷம் அத்ரசன். ஹே க்ஷத்தः, விதுரரே, பிருஹத் பாஹு நல்ல ஒரு பெரிய கையை உடையவன். பிருஹத் பாஹுங்கிறது ஒரு நீண்ட கைகளை உடையவன். ஆஜானுபாகுன்னு ஒரு சாமுத்திரிகா லட்சணம் சொல்கிறோமோ இல்லையோ, யௌவன பருவத்துக்கு வந்தாச்சுனால, ராஜாவாகவும் ஆனதுனால உங்களுக்கு அந்த சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் பொருந்தினவனுங்கிறதுக்காக இங்கே பிருஹத் பாகுங்கிற. ஸோ நீண்ட கைகளை உடையவனான அந்த துருவன் கம் திசகாச்ச அனுநாதையன் சங்கநாதத்தை செய்தான். அந்த சங்கநாதத்தை கேட்ட உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அப்படியே பயம் ஏற்பட்டது. யக்ஷ பெண்களுக்கெல்லாம் பயம் ஏற்பட்டதுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். ஸோ பிருஹத் பாஹு துருவஹா, நீண்ட கைகளை உடையவனானவன், கம் திசகாச்ச அனுநாதையன்ன சங்கம் தத்மம்,
சங்கத்தை அவன் வாசித்தான், அந்த அதாவது சங்கநாதம் செய்தான். அந்த சங்கத்தை ஊதினானுங்கும் பொழுது அது எப்படி அந்த சத்தம் வந்ததுன்னா, கம் ஆகாசத்தையும் திசகாச்ச திக்குகளையும் அனுநாதயன்னு, அனுன பశ్చాத், அதாவது எதிரொலிக்கும்படி செய்து கொண்டு, அப்படி சங்கம் சங்கை தத்மோ ஊதினான். ஏன எந்த சங்கநாதத்தினால் உத்விக்ன திருஷா, உத்விக்னன சஞ்சலமடைந்த கண்களை உடையவர்கள், அதாவது மருண்ட கண்கள்ங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உத்விக்ன, ஒரே பரபரப்போடு என்னது அப்படின்னு தெரியாத அந்த கண்ணு இங்கும் அங்கும் அசையறதான் அந்த பெண்களுக்கு, யக்ஷகர்ணிகைகளுக்கு. உத்விக்ன திருஷா உபதேவ்யா, அதை தான் சொன்னேன். உபதேவகாங்கிறது யக்ஷன், ஸோ உபதேவிங்கிறது யக்ஷஸ்திரீ. உபதேவ்யா, அந்த யக்ஷ பெண்கள் எல்லோருமே பிருஷம் மிகவும் அத்ரசன்னு பயந்தார்கள். என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. தத்மௌ சங்கம் பிருஹத்பாஹு கம் திசஹா ச அனுநாதயன்னு ஏன உத்விக்ன திருஷா க்ஷத்தஹ உபதேவ்யா அத்ரசன் பிருஷம். ததோ நிஷ்கிரமிய பலினஹ உபதேவ மகாபட்டாஹ அசஹந்தஹ தன்னிநாதம் அபிபேதுஹு உதாயுதாக. அந்த சத்தத்தை தாங்க முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் தன் நிநாதம் அசஹந்தஹ, அந்த சங்கநாதத்தை பொறுக்க முடியாதபடிக்கு பலினஹ, ஸ்திரீகள்ன்றதுக்கு எப்படி அர்த்தம் வந்திருக்கு பகினி? உபதேவ்ன்றது எந்த வார்த்தையால நம்மளுக்கு தெரியுது? உபதேவ்யா, அதான் சொன்னேன். உபதேவங்கிறது யக்ஷன். இது முதல் தடவை நான் இந்த பதத்தை பார்க்குறேன். காவியங்கள்லாம் இந்த பதமும் கிடையாது, காளிதாசன் இந்த பதத்தை யூஸ் பண்ணல, எனக்கு படித்ததில்லை. புராணத்தில் இது ஒரு பதம் இருக்கு. உபதேவங்கிறதுக்கு யக்ஷன், உபதேவி, ஸோ உபதேவ்யான்னு இருக்கு முந்தின ஸ்லோகத்தில். ததா பிறகு நிஷ்கிரமிய, தன்னுடைய புரியிலிருந்து வெளிவந்தார்கள். ஏன்னா முதல்ல தன் நிநாதம், அந்த தஸ்ய நிநாதம், அந்த துருவனுடைய சங்கத்தினுடைய நாதத்தை பொறுக்க முடியாதவர்களாக, அசகந்தகா பொறுக்க முடியாதவர்களாக, நிஷ்கிரமிய அந்த நகரத்திலிருந்து வெளிவந்து, பலினகா ரொம்ப பலசாலியாக இருக்கும், உபதேவ மகாபட்டாக அந்த யக்ஷ வீரர்கள், மகாபட்டாக அந்த பெரிய வீரர்கள், பலினகா உதாயுதாக ஆயுதத்தை கையில் தூக்கிண்டு வந்தாம்பர். ஒரு சண்டைக்கு போனோம்னாலே நம்ம வந்து ஆயுதத்தை உள்ளே வச்சுட்டு போனால் அது எடுக்கிறதுக்கே டைம் ஆகுமோ இல்லையோ, அது வெளியில் தூக்கிண்டு அவள் வந்து தேவர் ரெடி டு கோ அண்ட் ஹிட். அந்த மாதிரி அபிபேதுஹு அபிபபாத்தங்கிறச்சு எதிர்நோக்கி ஓடினார்கள்னு. ஸோ ததா பிறகு பலினஹா பலசாலியான உபதேவ மகாபட்டாக அந்த யக்ஷ வீரர்கள் எல்லோருமே தன்னிநாதம் அசகந்தகா அந்த சங்கத்வானத்தை பொறுக்க முடியாதவர்களாக, நிஷ்கிரமிய நகரத்திலிருந்து வெளிவந்து, உதாயுதாக ஆயுதங்களை கையில் ஏற்றுக்கொண்டு, அபிபேதுஹு அவனை நோக்கி ஓடினார்கள். சதான் ஆபததா வீர உக்ரதன்வா மகாரதா ஏகைகம் யுகபத் சர்வான் அஹன் பாணைஹி திரிபிஹி திரிபிஹி. இதில் என்னென்னா திரையோதச அயுதானின்னு இருக்கு. 13,10,000 இல்லையா, 1,30,000 பேர் இருந்தான்னு அர்த்தம். அயுதம்ங்கிறச்சே 10,000, அப்போ 13 into 10,000 போட்டுக்கணும். 1,30,000 பேர் அங்கே வந்து வீரர்கள் வந்தாராம். அதுதான் இங்கே சொல்கிறார். ஸோ ஏகைக்கம் ஒவ்வொருத்தரையும் தான் ஆபத்ததா தான், ஹே வீர, இந்த இடத்துல விதுரரை வந்து அட்ரஸ் பண்ணுறார். வீரனே யோசிச்சு பாரு அந்த யுத்தத்தை பற்றி, நீயோ வீரன், உனக்கும் தெரியும் யுத்தம்ங்கிறது எப்படி நடக்கும்னு இல்லையா. அதனால் பாரு, தான் ஆபத்ததா தான் அப்படியே எதிர்நோக்கி ஓடி வருகின்ற அவர்களை, அந்த யக்ஷ போர் வீரர்களை, சஹா துருவன் உக்ரதன்வா உக்ரமாக தனுசை கொண்டவன், அதாவது உக்ரமாக உக்ரதன்வாங்கிறச்சே ஒரு அந்த வில்ல வந்து ரொம்ப உக்ரமாக செலுத்தக்கூடியவன் எடுத்துக்கணும். ஸோ உக்ரதன்வா உக்ரமான தனுசை கொண்டவனான மகாரதா, மகாரதங்கிறது உங்களுக்கு அதிரத மகாரத, ஒவ்வொரு இத்தனை ஆர்மியை கமாண்ட் பண்ணுறவாளுக்கு ஒரு டைட்டில் கொடுப்பா. இதுதான் மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய கதை. அது துவாபர யுக
யுகம்ங்கிறதுனால இங்கே எப்படி அது அப்ளை ஆகும்னு தெரியாது நமக்கு. ஆனால் மகாரதா ரொம்ப பலசாலியானவன், தனக்கு அடியில் வந்து நிறைய சேனைகளை வைத்து கொண்டிருப்பவன் அந்த துருவன். உக்ர தன்வா, அவனே வந்து வில்லை நல்ல உக்ரமாக செலுத்தக்கூடியவன் அந்த துருவன். சகா இப்போ என்ன பண்ணா, சர்வான் அகன், எல்லாரையும் வந்து அடித்தான். எப்படி? திரிபிகி பாணைகி, ஒரு முறை பானத்தை கோர்த்தால் மும்மூணாக அது பிரியும். அப்படி 1,30,000 பேரையும் அவன் வந்து ஒரே சமயத்தில் அடிச்சாங்கிற. ஏகைக்கம், ஒவ்வொருவரையும் பானங்களினால் திரிபிகி, அதாவது ஏகைக்கம் திரிபிகி இத்யேவம் சர்வான் த்ரயோதச அயுதானி யக்ஷானி யுகபத்து அகன் ஜகான, எல்லாரையும் ஒரே சமயத்தில் அடித்தான். அகன், அகன்னுங்கிறது உங்களுக்கு லங்லகாரம், ஹந்திங்கிற தாத்துக்கு லட்லகாரத்துக்கு லங்லகாரம் வருது அகன்னு. சதான் ஆபததா வீரான் உக்ரதன்வா மகாரதா ஏகைக்கம், ஒவ்வொருவரையும் யுகபத்து ஒரே சமயத்தில் சர்வான் அகன், எல்லோரையும் அடித்தான். எதனால்? பாணைகி திரிபிகி, மும்மூணாக எடுத்துக்கணும் பானங்கள். ஏகைக்கம் யுகபத் சர்வான் அகன் பாணை திரிபிகி தேவை லலாட்ட லக்னைஹி தைஹி இஷுபிஹி சர்வையேவ ஹி மத்வா நிரஸ்தமாத்மானம் அசம்சன் கர்ம தஸ்ய தத்து. அது போர் வீரர்கள் யக்ஷர்கள் சட்டுன்னு அவளுக்கு வந்து இது கிடையாது, அதாவது டெத்துங்கிறது கிடையாது, மரணம் கிடையாது. திரிலோக அழிவு ஏற்படும் பொழுது தான் அவர்களுக்கு மரணம்ங்கிறது உண்டு இல்லையா? ஸோ தே லலாட்ட லக்னைஹி இஷுபிஹி, நெத்தியில் அவர்களுக்கு வந்து அந்த அம்பு வந்து லக்னம் அப்படியே வந்து உட்காந்துண்டாதான், அந்த உட்காந்துண்டுது நெத்தியில். லலாட்ட லக்னைஹி தே சர்வே ஏவ, அவர்கள் எல்லோருமே இப்படி நேர வந்து ஒரே சமயத்தில் அடித்தா நெத்தி பொட்டில் வந்து அது தெச்சுடுத்தே அந்த அம்பு அப்படின்னு அவர்கள்லாம் பார்த்து வியப்படைஞ்சு ரொம்ப ஒரு அவமதிக்கப்பட்டவர்களாக தன்னை நினைத்தார்கள். அதாவது தோக்கடிச்சுட்டாங்கிறது மாத்திரமில்லை, ஒரு அவமதிச்சுட்டான். ஏன்னா நேரம் வந்து நெத்தியிலனா அடிச்சிருக்கான், வேற எங்கேயோ பட்டாலாவது செத்த பரவாயில்ல, அது வந்து நெத்தியில் வந்து அடித்ததுனால எல்லாருக்குமே அதை ஒரு அவமானமாக கருதி ஆனாலும் அட் த சேம் டைம் அவனுடைய செயலை வந்து புகழ்ந்தார்கள். ஒரு வீரன் பகுவமன்யத்தான்னு இருக்கும், ராமோ ராவணம் பகுவமன்யத்தான்னுட்டு காளிதாசன் எழுதுவார். ஒரு எதிரியாக இருந்தால் கூட அவனை ஒசத்தியாக நினைக்கணும். யூ ஹேவ் டு கிவ் த டெவில் இட்ஸ் டியூங்கிறோமே இங்கிலீஷில், அந்த மாதிரி நம்ம வந்து நன்னா பண்ணா அப்படின்னுட்டு போற்றினார்கள். தே சர்வே ஏவ ஹி, அவர்கள் எல்லோருமே லலாட்ட லக்னைஹி இஷுபிஹி, நெற்றியில் தைக்கப்பட்ட அந்த இஷுபிகி அம்புகளினால் நிரஸ்தம் ஆத்மானம் மத்வா, ஆத்மானம் நிரஸ்தம் மத்வா, நிரஸ்தம்னு பராஜிதம்னு எடுத்துட்டு இருக்கார். தங்களை தோக்கப்பட்டவர்களாக நினைத்து கொண்டு அல்லது அவமதிக்கப்பட்டவர்களாக நினைத்து கொண்டு தஸ்ய தத்கர்ம ஆசம்சன், அந்த அவனுடைய கர்மா செயலை ஆசம்சன்னு புகழ்ந்தார்கள். தே அபி ச அமும் அமிருஷ்யந்தஹ பாதஸ்பர்ஷமிவ உரகாக ஷரைஹி அவித்யன் யுகபத்து த்விகுணம் பிரச்சிகீர்ஷவஹ. தே அப்போ அவர்களும் ஒன்றும் சும்மா இல்லை, இவன் நெத்தியில் அடித்தான்னா டபுள் மடங்கு, அவன் மும்மூணா பண்ணான்னா நம்ம 6 அடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த யக்ஷர்களும் பதிலுக்கு அடித்தா. ஸோ யுகபத்து ஒரே சமயத்தில் த்விகுணம் பிரச்சிகீர்ஷவஹ, அதாவது த்விகுணம் 2 முறை எவ்வாறு முடியுமோ அவ்வாறு அப்படிங்கும் பொழுது த்விகுணம் யதாபவதி ஷட்பிகிங்கிறார். 6 அடிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு தம் அமும் அமிருஷ்யந்தக, அவனை பொறுக்க முடியலை இவாளுக்கு. ஏன்னா இந்த பாம்பு வந்து காலால் நம்ம ஒரு பாம்பை தொட்டுட்டோம்னா அது எப்படி சீரும், அந்த மாதிரி இந்த யக்ஷர்கள்லாம் சீரினாலாம். இவன் ஒரு அடி அடித்ததுக்கு பாதஸ்பர்ஷம் இவ உரகாக, பாதஸ்பர்ஷம் அமிருஷ்யந்தக உரகாக இவ, காலினால் தொடப்பட்டதை, அதாவது பாதஸ்பர்ஷத்தை எவ்வாறு பாம்புகள் பொறுக்க முடியாதோ, அவைகளுக்கு வந்து பொறுத்து கொள்ள முடியாதோ, அதுபோல் அந்த பாம்புகளைப் போல் இவர்களும் தே அபி, அந்த யக்ஷர்களும் அமும் அமிருஷ்யந்தகா, அவனை பொறுக்க முடியாதவர்களாக
யுகபத் ஒரே சமயத்தில் ஆறாறாக அதை அவன் செஞ்சத்தை வந்து 2 மடங்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு கொண்டு ஷரைஹி அவித்யன் அவனை அம்புகளால் அடித்தார்கள். அதாவது பிரச்சிகீர்ஷவகாங்கிறதுக்கு பிரதிகர்த்தும் இச்சந்தகாங்கிறார். பிரதிகர்த்தும்னா பதிலடி அடிக்கணும்னு ஆசைப்பட்டு ஷரைஹி அம்புகளினால் அவித்யன்னு அடித்தார்கள். ஸோ தே அபி ச அமும் அமிருஷ்யந்தகா பாதஸ்பர்ஷம் இவ உரகாக ஷரைஹி அவித்யன் யுகபத் த்விகுணம் பிரச்சிகீர்ஷவகா. நம்ம ஏதோ தப்பி தவறி தொட்டிருப்போம், உடனே அப்படின்னு வந்து ஷீரமோல்லையோ அந்த மாதிரி இவாளும் வந்து நீ ஒரு தடவை அடிச்சா நான் டபுள் மடங்கு அடிக்கிறேன் அப்படின்னு யக்ஷர்களும் அடித்தார்கள். ததஃப் பரிக நிஸ்திரம்ஷைஹி வரிசையாக வந்து அம்புகளினுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இங்கே. ததஃப் பரிக நிஸ்திரம் அம்புகளில் அந்த ஆயுதங்கள் பரிக நிஸ்திரம்ஷைஹி பிராச சூல பரஸ்வதைஹி சக்தி ரிஷ்டிபிஹி புஷுண்டீபிஹி சித்திரவாஜைஹி ஷரைரபி அபியவர்ஷன் பிரகுபிதாக சரதம் சஹர சாரதிம் இச்சந்தः தத் பிரதீகர்த்தும் அயுதானி த்ரயோதச அயுதானி ததः பிறகு த்ரயோதச அயுதானி பிரகுபிதாக ரொம்ப கோபம் அடைந்தவர்களாக சரதம் சாரதிம் சஹ இச்சந்தः அதாவது சாரதியோட கூட தத்து பிரதீகர்த்தும் இச்சந்தः தத்து அவனுடைய அடியை பிரதீகர்த்தும் பதில் கொடுப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இவர்கள் எல்லோருமே அதாவது இந்த 1,30,000 பேர் அத்தனை பேரும் இந்தந்த ஆயுதங்களினால் அபியவர்ஷன் அப்படியே மழையாட்டம் பொழிந்தார்கள். அது என்னென்ன ஆயுதங்கள்ங்கிறத பார்ப்போம். பரிக நிஸ்திரம்ஷைஹி பரிகங்கிறது அந்த இது இருக்கு இல்லையா, தாப்பாள் மாதிரி ஒரு ராட் ஒன்று போடுவோம், கோட்டை வாசலுக்கு போடக்கூடிய ஒரு இரும்பு ஒலக்க, அதுக்கு வந்து பரிகாங்கிறோம். பரிக நிஸ்திரம்ஷைஹி நிஸ்திரம்ஷ வாள். ஸோ இந்த உலக்கைகளினாலும் நல்ல ஸ்வோர்ட்ஸ் வாள்களினாலும் மேலே பிராசங்கிறது வந்து பிராசம்னு ஒரு டைப் ஆஃப் அஸ்யதே இத்தின்னு அர்த்தம். ஆசைன்னா தூக்கி விட்டெறியறதுன்னு அர்த்தம். இந்த நிஞ்சா ஸ்டைலில் இருக்குமோ இல்லையோ, இந்த குட்டி குட்டியாக ஒரு டார்ட் மாதிரி தூக்கி போடுறது இருக்கே, அதுக்கு வந்து பிராசன்னு பேர். அந்த மாதிரி சிறு ஆயுதங்கள். சூலங்கிறச்சே திரிசூலம், பரஸ்வதங்கிறது கோடாளி, இவைகளினாலும் அபியவர்ஷன் எல்லாமே போய் இங்கே அபியவர்ஷனோட பொழிந்தார்கள். இவைகளினால் அவன் மேல் பொழிந்தார்கள். அதுக்கப்புறம் இல்லைன்னா இவைகளை வைத்து பிரதிகர்த்தும் இச்சன்னு அப்படி அதோட சேர்த்துக்கணும். ஆமாம், இந்த ஆயுதங்களினால் சக்தி ரிஷ்டிபிகி, சக்திங்கிறது ஒரு ஈட்டி வேலாயுதம், ரிஷ்டிங்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஆயுதம் தான். இவைகளுடன் புஷுண்டி, அதாவது புஷுண்டிங்கிறது அதுவும் ஒரு ஆயுதம். இந்த புஷுண்டிங்கிறது வந்து சண்டி வச்சுருப்போம். தேவி மகாத்மியத்தில் பார்த்தேன்னா அம்பாளுடைய 18 ஆயுதங்கள் அங்கே வந்து சொல்லுவார். அதில் புஷுண்டிங்கிறது ஒரு ஆயுதம் அம்பாளுக்கு, சண்டிக்கு. புஷுண்டீபிகி அந்த ஆயுதங்களினால். அதுக்கப்புறம் ஷரைஹி அபி அம்புகள். அம்புகளுக்கு எப்படி வந்து அம்புகளினுடைய ஓரத்தில் கடைசியில் பார்த்தேன்னா ஃபெதர்ஸ் இருக்கும். அந்த பக்ஷங்கள் எப்படி இருக்குன்னா அது வந்து ரெக்கைகள். சித்திரவாஜைஹி ஷரைஹி அபி அதுதான் இங்கே போட்டிருக்கார். சித்திரவாஜைஹி விசித்திர பக்ஷைஹி பலவிதமான ரெக்கைகளை கொண்டதான அம்புகளினால் பிரதீகர்த்தும் இச்சந்தகா பதிலடி கொடுக்கணும்னு ஆசைப்படுகின்றவர்களாக இருக்கும் அந்த 13 அயுதம் கொண்ட யக்ஷர்கள். அந்த யக்ஷர்கள் பிரகுபிதாக கோபமடைந்தவர்களாக அவன் பேர் வர்ஷித்தார்கள். சரதம் சாரதிம் சஹா ரதத்தோட கூட சாரதியோட கூட இருக்கும் அவனை. இங்கே வந்து சஹா வந்தால் திருத்தியா வரணும். இதை வந்து ஆர்ஷப்பிரயோகம்னு எடுத்துக்கோங்க. சாரதினா சஹ தம்முன்னு வரணும். அதுக்கு பதில் இல்லைன்னா இந்த இடத்துல சகசாரத்தின்னு ஒரே வேர்டாக எடுத்துட்டுருங்கோ. அது பெட்டர். சரி, இதை வந்து ஒரு வேர்டாக இருக்கணும். டெக்ஸ்ட்டில் எப்படி இருக்குது, சகசாரத்தின்னு ஒரு வேர்டாக இருந்தால் அதுதான் கரெக்டு. நான் தப்பாக எழுதியிருக்கேன் அப்போ. சரியா? ஆமாம், ஒரே வேர்டாக இருக்குது.
சகசாரதிம்னு. அதனால் அது வந்து விக்கிரக வாக்கியம். விக்கிரக வாக்கியத்தில் சகங்கிறது சகாவாகவே நிற்கலாம், இல்லை சன்னு மாறலாம், ரெண்டு விதமாகவும் ஆகலாம். அதனால் அது ஒரே வார்த்தை. சகசாரதிம் சரதம் தம் அபியவர்ஷன் அவன் பேரில் பொழிந்தார்கள். அபியவர்ஷன் பிரகுபிதாக சரதம் சகசாரதிம் இச்சந்தா தத் பிரதீகர்த்தும் அயுதானி த்ரயோதச. ஔத்தானபாதிஹி சஹ ததா சஸ்திரவர்ஷேண பூரிணா ந உபாதிருஷ்யதச்சன்ன ஆசாரேண யதா கிரிஹி. மழை பொழியும் பொழுது எப்படி மலை இருக்கிறதே தெரியாதோ, நல்ல கன மழை. பார்த்துக்கோங்கோ, அந்த கன மழையில் உங்களுக்கு வந்து அப்படியே மலை இருக்கிற இடமே தெரியாதோ, அந்த மாதிரி எல்லாரும் 1,13,000 பேர் உங்களுக்கு வந்து அங்கே அம்புகளை போடுறான்னா யோசிச்சு பாருங்களே, எப்படி அங்கே வந்து எத்தனை ஆயுதங்கள் அங்கே வந்து விழருது. ஒவ்வொரு ஆயுதமும் பல பல சைஸில் இருக்குது. அது எல்லாத்தினாலையும் அப்படியே மறைக்கப்பட்டவனான அந்த துருவன் யாருனாலையும் பார்க்க முடியாதவனாக இருந்தான். ஸோ சஹா ஔத்தானபாதிகி, உத்தானபாதரனுடைய பிள்ளையானவன், ததா அப்பொழுது, பூரிணா சஸ்திரவர்ஷேன ந உபாதிருஷ்யத, பூரிணா சஸ்திரவர்ஷேன ஏராளமான ஆயுதங்களினுடைய ஒரு மழையினால், ந உபாதிருஷ்யத பார்க்கப்படவில்லை, சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களினால் பார்க்கப்படவில்லை. யதா எவ்வாறு, கிரிஹி ஆசாரேன இவ சன்னஹா சன்னு. இந்த சன்னஹாங்கிறதும் துருவனுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. பூரிணா சஸ்திரவர்ஷேன சன்னஹா ஏராளமான ஆயுதங்களினுடைய ஒரு மழையினால் மூடப்பட்டவனாக, ந உபாதிருஷ்யத்தை பார்க்கப்படவில்லை. யதா எவ்வாறு, ஆசாரேன தாரா சம்பாத்தேனங்கிற மழையினுடைய ஒரு வீழ்ச்சி மாதிரி உங்களுக்கு வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு மழையோட மலையை நம்ம பார்ப்போமா இல்லையான்னு தெரியாது. ஒரு வாட்டர் ஃபால் இருக்கிற இடத்துல போய் பாருங்கோ, என்னமோ 2 மலை இப்படி வருது, நடுவில் வெறும் தண்ணி இருக்கிற மாதிரி தோணும். தண்ணி அவ்வளவு ஃபோர்ஸாக அவ்வளவு பயங்கரமாக விழறதுனால உங்களுக்கு வந்து அந்த மழை, அந்த தண்ணிக்கு வாட்டர் ஃபாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மலை நமக்கு தெரியவே தெரியாது. அந்த செக்ஷனை மாத்திரம் யோசிச்சு பாருங்கோ, அப்படி இருந்தது. ஆசாரேன வீழ்ச்சியினால் எவ்வாறு, அல்லது மழையினுடைய ஒரு வீழ்ச்சியினால் எவ்வாறு மலை மூடப்படுகிறதோ அவ்வாறு இந்த துருவனானவன் ஆயுதங்களினுடைய ஒரு மழையினால் மறைக்கப்பட்டு பார்க்கப்படவில்லை. ஹாஹாகாரஸ் ததா ஏவ ஆசீத் சித்தானாம் திவி பஷ்யதாம் ஹதோயம் மாணவஹா சூரியோ மக்னஹா புண்ணியஜன அர்ணவே. எப்படி ஒரு, அதாவது காவியமாக எடுத்துன்னு போகிறார் இந்த இடத்துல. சித்தர்கள்லாம் அங்கே அதை பார்த்துட்டே இருக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, சித்தர்கள் வந்து இவன் வந்து கொல்லப்பட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி அவள்லாம் வந்து பேசுகிறாளாம். ததா ஏவ அப்பொழுது, திவி பஷ்யதாம் ஆகாசத்தில் பார்க்கின்றவர்களான சித்தானாம் சித்தர்களுடைய ஹதோயம் மாணவஹா இதி ஹாஹாகாரஹா ஆசீத். இந்த மாணவகா, இந்த மனுஷியன், பூமியில் பிறந்தவன், மனுவனுடைய டிசெண்டன்ட், அந்த மாணவனானவன் ஹதஹா அயம் கொல்லப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன, புண்ணிய ஜன அர்ணவே யக்ஷர்களுடைய சமுத்திரத்தில் சூரியன் அப்படியே முழுகிடுத்து அப்படிங்கிற. சமுத்திரத்தில் எப்படி சூரியன் போய் அப்படியே மங்குமோ, ஒரு சாயந்தர வேளையில் உங்களுக்கு அஸ்தமன காலத்தில் சமுத்திரத்தில் போய் உள்ள முழுகிறதுங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இங்கே எப்படி அதை வந்து இமேஜரி எடுக்கிறார். புண்ணிய ஜனம்ங்கிற அர்ணவம், யக்ஷர்கள்ங்கிற ஒரு சமுத்திரம், இது ரூபகம். அதில் சூரியன் அப்படியே மக்னமாயிட்டாங்கிறார். அதுவும் உங்களுக்கு ஹதோயம் மானமஹா மக்னஹா சூரியஹாங்கிறார். இல்லை 2 சென்டென்ஸாக அதை எடுத்துக்கலாம். இதில் அலங்காரம் விசாரணை பண்ணுறதே ஒரு தனியாக தான் இருக்கும். ஏன்னா இதில் இது சொல்லலாம், அதாவது பிரதிவஸ்தூபமா சூரிய, கரெக்டு தான். அர்த்தம் வந்து உங்களுக்கு சூரிய துல்லியாக தான், சூரியனை போல இருக்கக்கூடிய துருவன் அப்படியே முழுகி போயிட்டான்னு சொல்கிறோம். ஏன்னா அப்படியே தேஜஸோடு இருக்கக்கூடிய சூரியன் எப்படி அந்த சமுத்திரத்தில் முழுகிறானோன்னுட்டும். ஆனால் வாட்சியார்த்தத்தை நம்ம வந்து அனலைஸ் பண்ண போனோம்னா 2-3 அலங்காரம் வரும் அதில். அது தனியாக குவலானந்தம் கிளாஸில் பார்க்கணும் அதை. ஹாஹாகாரஸ்ததா ஆசீத். ஸோ அவர்களுக்கெல்லாம் எப்படி அது தோணித்துன்னா, ஒரு மனுஷியன் கொல்லப்பட்டுட்டான், சூரியன் மாதிரி இருக்கிற அந்த சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த துருவன் கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னே அவள் தீர்மானம் பண்ணிட்டா. ஏன்னா இந்த ஒரு புண்ணிய ஜன அர்ணவே மக்னஹா, இந்த யக்ஷர்களுடைய ஒரு சமுத்திரத்தில் அவன் அப்படியே முழுகி போயிட்டானே அப்படின்னு ஒரு ஹாஹாங்கிற ஒரு காரம்னா ஹாஹா இது கரோதி
அப்படி ஒரு சப்தம் ஏற்பட்டது. இவன் போயிட்டானே, போகலை. உடனே அப்படி வெளியில் வந்து சூரியன் எப்படி கார்த்தால உதயமாகுவானோ அந்த மாதிரி உதயமானானா துருவன். நதத்சு யாத்துதானேஷு ஜயகாஷிஷு அதோ மிருதே உததிஷ்டத் ரதः தஸ்ய நீஹாராத் இவ பாஸ்கரः. இந்த காலங்கார்த்தால் அந்த விடியற் காலையில் ஒரு பனி ஒன்று மூடி இருக்குமோ இல்லையோ, அந்த மூடு பனி விலகும் பொழுது உங்களுக்கு சூரியன் எப்படி பிரகாசிப்பானோ அந்த மாதிரி இங்கே வந்து எல்லாரும் அப்படியே நம்ம வந்து வெற்றி கண்டுட்டோம் அப்படின்னு வந்து யக்ஷர்கள்லாம் கூப்பாடு போடுறச்சு. அப்படியே மெதுவாக அந்த பனி விலகி சூரியன் வரா மாதிரி இவனுடைய ரதம் வெள்ள தெரிஞ்சுதான். உததிஷ்டத்து வெளிவந்தது. நதத்சு யாத்துதானேஷு, யாத்துதானேஷு அந்த யக்ஷர்கள் எல்லோருமே ராட்சசர்கள் எல்லோருமேங்கிறார். யக்ஷர்களும் யாத்துதானாக தான். யக்ஷர்கள் எல்லோருமே ஜயகாஷிஷு, ஜயகாஷிஷுங்கிறச்சு ஜிதம் ஜிதம் இது ஜய பிரகாசகேஷு சத்சு. ஜெயத்தை காஷத்தேன பிரகாசிக்கின்றது, அதாவது ஜெயகோஷம் செய்கின்றவர்கள், ஜெயத்தை பிரகடனம் செய்பவர்களான அந்த யக்ஷர்கள் நதத்சு இவ்வாறு சந்தோஷமாக சத்தமிடுகின்ற பொழுது எங்க மிருதே அந்த போர்க்களத்தில் யுத்தகளத்தில் மிருதே அந்த யுத்தகளத்தில் ஜெய காஷி காஷி அதோங்கரிச்சு பிறகு இங்கே இருக்கு இல்லையா, அதஹா அதன்னு இருக்கலாம், இல்லை அதோ அப்படின்னு அவ்யயம். ஸோ அதோ பிறகு மிருதே அந்த போர்க்களத்தில் ஜெய காஷிஷு வெற்றியை பிரகடனம் செய்கின்றவர்களான யாத்துதானேஷு யக்ஷர்கள் நதத்சு சத்தமிடுகின்ற பொழுது நீஹாராத்து பாஸ்கரஹா இவ பனியிலிருந்து, நீஹார பனி, பனியிலிருந்து பாஸ்கரஹா சூரியன் எவ்வாறு உததிஷ்டத்து வெளிவருவானோ அதுபோல் ரதஹா தஸ்ய ரதஹா அவனுடைய ரதம் உததிஷ்டத்து வெளிப்பட்டது, தோன்றிற்று. தனுஹு விஸ்பூர்ஜயன் திவ்யம் துஷதாம் கேதம் உத்வஹன்னு அஸ்திரோகம் வியதமத் பாணைஹி கன அனீகம் இவ அனிலஹா. தனுஹு விஸ்பூர்ஜயன் உடனே வெளியில் வரும் பொழுது அப்படியே வில்ல வந்து ஒரு ஒரு சத்தம் விட்டுண்டே அந்த நான்கயிற்றை பிடிச்சி இழுத்தா உங்களுக்கு வந்து வில்லு ஒலிக்குமோ இல்லையோ, அந்த ஒலிக்குமோ இல்லையோ, அந்த ஒலியுடன் கூடின வில்லு. ஸோ திவ்யம் தனுஹு விஸ்பூர்ஜயன்னு, திவ்யமான ஒரு தனுசு, திவ்யமான தனுசை விஸ்பூர்ஜயன்னு அதை வந்து ஒலித்து கொண்டே சத்தமிட்டு கொண்டே துஷதாம் கேதம் உத்வகன்னு, இவன் இங்கே வந்து வில்ல சத்தமிடும் பொழுது அந்த பக்கம் துஷதாம் எதிரிகளினுடைய மனசில் கேதம் துக்கத்தை உத்வகன்னு ஏற்றிக்கொண்டு அஸ்திர ஓகம் வியதமத் பாணைஹி அஸ்திரோகம் வியதமத், வியதமத்னு சஞ்சூர்ணயாமாசங்கிற, இவன் தன்னுடைய பானத்தினால அம்புகளினால் அஸ்திர ஓகம் அங்கேருந்து வரக்கூடிய அந்த ஆயுதங்களினுடைய கூட்டத்தை அப்படியே பொடி பொடியாக ஆக்கினானாம் துருவன். வியதமத் சஞ்சூர்ணயாமாச சூர்ணமாக ஆக்கிவிட்டான். எது போல கன அனீகம் இவ அனிலகா, சில சமயம் அப்படியே வந்து கருத்த மேகம் வந்து நிற்கும் ஆகாசத்தில், அப்படியே பார்த்தா இடி மழை சரி மழை வரப்போகிறதுன்னு நினச்சிட்டே இருப்போம். அப்படியே வித்தின் செகண்ட்ஸ் அப்படியே ஒரு கனமான ஒரு காற்று அடிக்கும் பாருங்கோ, செதறிடும். நமக்கு வந்து ஒரு தூறல் கூட நிற்காதுங்க. அப்படி அது போலங்கிற அந்த அந்த மழை வந்து அப்படியே அவனை மூடும் பொழுது ஒரு காற்று வந்து எப்படி அந்த மேகத்தெல்லாம் செதறி அடிக்குமோ அந்த மாதிரி இந்த துருவன் வந்து தன்னுடைய பானங்களினால் அஸ்திரோகம் அந்த ஆயுத கூட்டங்களை கன அனீகம் இவ அனிலகா, அனிலகா காற்றானது எவ்வாறு ஒரு ஒரு மேகங்களினுடைய அனீகம் ஆர்மி படை, மேகங்களினுடைய படையை எவ்வாறு அப்படியே பொடி பொடியாக ஆக்குமோ அந்த மாதிரி இங்கே வந்து துருவன் அவர்களினுடைய அம்பு கூட்டங்களை இவன் பொடி செய்தான், அப்படியே பொடித்தான். தனு விஸ்பூர்ஜயன்னு திவ்யம் துஷதாம் கேதம் உத்வ, ஏன்னா இவன் வெளியில் வந்துட்டானேன்னு முதல்ல அவனுக்கு வந்து ஒரு இது துளிக்கூட அவனுக்கு எந்த ஒரு ஒரு இப்போ பாஸ்கரகான்னு அதுக்கு தான் அட்ஜெக்டிவ் போட்டார். அங்கே வந்து சூரியனுக்கு ஒப்பங்கிறார். சூரியனை வந்து அந்த சூரிய சதகத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாலகில்யர்கள்லாம் போற்றுறா,
என்ன ஒரு ராட்சசர்கள், அந்த பேர் மறந்து போயிடுத்து டக்குன்னு. அந்த ராட்சசர்கள் தான் போய் அடிப்பா அந்த சூரியனை சாயந்தர வேளையில். அப்போ வாலகிர்லியர்கள்லாம் வந்து இப்போ காயத்ரி உபாசனை பண்ணி அந்த ஜலத்தை வந்து போடும்பொழுது அந்த ராட்சசர்கள்லாம் அப்படியே கீழே விழுந்துடுறா. சூரியன் மேலே துளி கூட ஒரு சில்லு பேராது அந்த சூரியன் மேலே. அப்படியே பிரமாதமாக இருப்பார். எப்படி உள்ளே போனாரோ அதே போல் வெளியில் வருவார் சூரியன். அந்த மாதிரி இங்கே சூரியனுக்கு ஒப்ப துருவனை சொல்லும் பொழுது என்ன தான் அடித்தாலும் திரும்பி வெளில வந்து பிரகாசிக்கும் பொழுது அதே அந்த அந்த சூரியன் போலவே இருந்தான் துருவன் அப்படிங்கிறதுக்காக அந்த நீஹாராது பாஸ்கர இவ அப்படின்னு போட்டார். அதனால தான் வந்து துஷதாம் கேதம் உத்வகன்னு அந்த எதிரிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு துக்கம் ஏற்பட்டு தான் மனசில், என்னடா அது நம்ம இத்தனை ஆயுதம் போட்டோம் இவன் பேரில் ஒரு எஃபெக்ட்டுமே இல்லையேன்னு அவள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டான்னா. ஸோ தனுஹோ விஸ்பூர்ஜயன் திவ்யம் துஷதாம் கேதம் உத்வகன்னு மந்தேகாக. கரெக்ட், மந்தேகர்கள் தான் அந்த ராட்சசர்கள், சூரியன் மேலே அடிக்கிறவர்கள். அஸ்திரௌகம் யதமத் பாணைஹி கனானீகம். ஆமா, மந்தேகர்கள். கனானீகம் இவ அனிலஹ. அடுத்தது தஸ்யதே சாப நிர்முக்தாக பித்வா வர்மாணி ரக்ஷசாம் காயான் ஆவிவிஷுஹு திக்மாக கிரீன் அசனயः யதா. எத்தனை உவமை போடுற பாருங்க. தஸ்ய சாப நிர்முக்தாக, அவனுடைய அந்த வில்லிலிருந்து நிர்முக்தாக வெளிவருகின்றதான தே அந்த அம்புகள், அது எப்படி இருந்தது? திக்மாக, ரொம்ப தீக்ஷ்ணமாக இருக்கக்கூடிய அந்த அம்புகள். சாப நிர்முக்தாக, சாபத்திலிருந்து வெளிவந்தவைகள். என்னாச்சு? ரக்ஷசாம் வர்மாணி பித்வா, ராட்சசர்களுடைய வர்ம கவச்சங்கள், அந்த கவச்சங்களை பித்வா உடைத்து கொண்டு, வர்மாணி கவச்சானி போட்டிருக்கார். ஸோ வர்மாணி வர்மங்கள் கவச்சங்களை பித்வா உடைத்து கொண்டு, காயான் விவிஷுகு, அந்த அந்த சரீரத்திற்குள் நுழைந்ததாம். கவச்சத்தையும் உடைத்து சரீரத்திற்குள் விவிஷுகு நுழைந்தன. எது? அந்த அம்புகள். எது போல? யதா, எவ்வாறு? அசனயா கிரீன் இவ. இந்த லைட்னிங் இருக்கும் இல்லையோ, இந்த மின்னல் வந்து எப்படி அந்த மலையை இடித்து அது சில சமயம் போய் ஓட்டையே போட்டுரும் அந்த மலையை. இது மின்னல் விழும் பொழுது மரத்தில் போய் அடிக்கும். மரத்தை அடிக்கும் பொழுது அது வேரோடு போய் அதை இடித்து உள்வரையில் போயிடும். அந்த மரத்துலேருந்து திருப்பி வராது. மின்னல் அடித்த மரமாக இருந்ததுன்னா அதில் திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டம். அதில் ஒரு புதுசாக ஒரு மரம் வர்றதுங்கிறது. அப்போ என்ன ஆகுது? அந்த மரத்தினுடைய அடிவேர் வந்து உள்ளுக்குள்ளே அந்த மலையினுடைய உடம்புக்குள்ளே போயிருக்கோம் இல்லையோ, அப்போது உடம்புக்குள் வரையில் போயிருக்கிறதுனால அது அப்படியே பயங்கரமாக உங்களுக்கு வந்து அது பாஸ் ஆகும். ஸோ உள் வரையில் அது வந்து ஒரு மர்மத்தை போய் அடிக்கிற மாதிரி இருக்குது. சில சமயம் நம்ம வந்து உள்காயம் பட்டுதும்போ, வெளியில் அடிக்கும் பொழுது உள் வரையில் நமக்கு வந்து வலிக்கும், போன்ஸ் வரைக்கும் வலிக்கிறதும்போ. அந்த மாதிரி இங்கே வந்து சாதா கவச்சங்கள் போட்டிருந்தா கூட அந்த கவச்சத்தை தாண்டி உடம்பையும் அடித்து தான் துருவனுடைய அம்புகள். பல்லைஹி. அப்போது அந்த பூமி எப்படி இருந்ததுங்கிறத வர்ணிக்கிறார் அடுத்த 2 ஸ்லோகத்தில். இதிலேருந்து 18வதுலேருந்து அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.